ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க சார். நீங்கள் ஒரு சினிமா பிரபலம், ஆனால் நீங்கள் இன்றைக்கி சினிமா பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த மக்கள் தான். நாளைக்கு நீங்கள் ஒரு எலெக்ஷனை நிற்கனாலும் எம்எல்ஏவை ஜெயிக்கிறனாலும் அதுக்கு ஓட்டு போட போகிறது இந்த மக்கள் தான். அந்த மக்களை நல்லா பயன்படுத்திக்கிறீங்க. ஆனால் அந்த மக்கள் திருப்பி கேள்வி கேட்டால் மட்டும் அந்த மக்களை தெருநாயோட ஒப்பிடுறீங்க. பார்த்தீங்களா, எங்கே சார் இருந்தீங்க நீங்களாம்? சார், நீங்கள் தாவேக்கா கட்சியில் இருக்கிறீங்கன்றதுனால எந்த கட்சிக்கு போகிறீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் திமுகலேருந்து இந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் சரி, நீங்கள் ஏடிஎம்கேலேருந்து இந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் சரி, பாஜகவிலேருந்து இந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் சரி, உங்களை கட்சி ரீதியாக விமர்சிக்கல, உங்கள் கருத்துக்கு தான் விமர்சனம். நீங்கள் சொன்ன வார்த்தை தவறு சார். நீங்கள் இந்த மக்கள் இந்த மக்கள்லாம் தினக்கூலிக்கும் ஏதோ அவங்க கையில் கிடைச்ச காசை வச்சுட்டு உங்களை சினிமா பிரபலங்கள்லாம் தேட்டருக்கு படம் பார்த்து உங்களை ஆகோ ஓஹோன்னு கொண்டாடி உங்களை உயர்த்தி விட்ட மக்களை தெருநாயோட ஒப்பிடுறீங்க சார். நீங்கள் எலெக்ஷனை நில்லுங்க, நிற்காமல் போங்க, அதிகாரத்துக்கு வாங்க, வராமல் போங்க, சினிமா படம் நடிங்க, நடிக்காமல் போங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது சார். எங்களுக்கு வேண்டியது எங்கள் மக்களுக்கு மரியாதை. நீங்கள் இந்த தெருநாயோட மக்களை ஒப்பிடுறீங்க பார்த்தீங்களா, இது தப்பு சார். நீங்கள் நாளைக்கு அந்த மக்கள் தயவு இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை மக்கள் தான் யோசிக்கணும். மக்களே, உங்களை நம்பி யார் வந்தாலும் சரி, உங்கள் தொகுதிக்கு இவரால் நல்லது நடக்குமா, இவர் நல்லது செய்வாரா அப்படி யோசிங்க. சினிமா பிரபலம் மட்டுமே போதாது. உங்கள் மக்களுக்கு உங்கள் தொகுதிக்கு அந்த மண் சார்ந்த பிரச்சனைக்கு யார் குரல் கொடுப்பா, யார் வருவா, இதை சிந்திச்சு செயல்படுங்க, சிந்திச்சு வாக்களிங்க.